இனிய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் நேச்சுரல் ஃபிட்னஸ் மணிமாறன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்டமன், அதாவது வயிற்று தசைகளுக்கு உண்டான பயிற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜிம்முக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் செஞ்சாலும் சரி, அப்டமன் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதை செய்கிறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. அதை இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஜிம்மில் போனாலும் சரி, ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது டபுள் லெக்கை இந்த மாதிரி மாற்றி மாற்றி ரைஸ் பண்ணணும். இது வந்து 10 கவுண்டு 3 செட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். 2 லெக்கையும் ரைஸ் பண்ணி முடித்தா ஒரு செட்டு. அடுத்தது டபுள் லெக்கையும் ஒன்றா தூக்கி ஒரு ஜான் வயதுக்கு நீங்கள் ஒரு 10 கவுண்டு இந்த மாதிரி ஒரு 3 செட்டு. இது முடித்ததுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு அடி தூரத்துக்கு உங்கள் காலை மேலே தூக்கணும். அதாவது டபுள் லெக்கையும் இந்த மாதிரி ஒரு 10 கவுண்டாக 3 செட்டு. அடுத்ததாக டபுள் லெக்கையும் உங்களோட தொப்புள் வரைக்கும், அதாவது வயிற்று வரைக்கும் 3 செட்டு. அதாவது 10 கவுண்டாக 3 செட் செய்யுங்க. இது எல்லாமே நீங்கள் சர்வசாதாரணமாக எங்கே வேணாலும் செய்யலாம். அதாவது சிங்கிள் பாரில் உங்கள் உடம்பு தூக்குறது கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு பெஞ்சில் உங்கள் கால் மாட்டி உங்கள் உடம்பு தூக்குறது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இது என்ன கஷ்டமாக என்ன? அடுத்தது சைக்கிளிங். இதில் பார்த்தீங்கன்னா 3 செட்டு இந்த மாதிரி. இப்போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அப்பரும் லோட் ஆகும், லோயர் அப்டமன் அப்பர் அப்டமன் ரெண்டும் லோட் ஆகும். இப்போது டபுள் லெக்கு இந்த மாதிரி க்ரன்ச்சஸ் செய்யும்போது உங்களோட அப்டமன் பாருங்கள், அப்பர் ப்ளஸ் லோயர் இந்த 2 அப்டமனும் நல்லா லோட் ஆகும். ஸோ இது ஈஸி தானே. அதுக்கு அடுத்தது ஹேமஸ்டிக். இது ஒரு 30 செகண்ட் அல்லது அதிகபட்சம் 60 செகண்ட் பண்ணுங்கள். 60 செகண்ட் பண்ணிங்கன்னா நல்லது. இந்த மாதிரி 3 செட்டு, அவ்வளோதான். அப்டவுன் முடிஞ்சது. இப்போது இது வந்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக என்ன? இது ஈஸியாக செய்யலாம்ல.